ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க 5th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹீரோ வந்து நம்ம யோயோ கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. யோயோவும் வந்திருக்காங்க. 2 பேரும் அப்படியே சேரப் சொல்லி அப்படியே ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம யோயோ கூட மொக்க போட்டுட்டு டைரெக்டாக நம்ம ஹீரோ வந்து விஷயத்துக்கு வந்துடுறாரு. ரீசெண்ட் டேஸில் உங்கள் அண்ணனுக்கு யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யோயோ சொல்கிறா, எங்கள் அண்ணனுக்கு பொதுவாகவே பெண்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின் கூட அவன் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போ யோயோ சொல்கிறா, இதில் என்ன தப்பு இருக்குது, நான் வேணா எங்கள் அண்ணன்ட்ட வேணா கேட்குறேன் லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னீங்க. ஹீரோ கொஞ்சம் பக்குன்னு ஆகிடுது. வேண்டாம் நீ எதுவும் கேட்க வேண்டாம், ஆனால் ஜஸ்ட்டு கேட்க தான் செஞ்சேன். என்னாச்சு திடுதுப்புன்னு இதை பற்றிலாம் விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோயோ கேட்குறா. அதெல்லாம் இல்லை, சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன். அதுக்கப்புறம் லீவில்லிங்க்கு யார் மேலேயாவது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் யோயோ கிட்ட. யோயோ சொல்கிறா, லேடிஸ் கிட்ட இருக்க சீக்ரெட்லாம் நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம்ப்பா, யாரை பிடிச்சிருக்குன்றது அவன் மனசில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதோட ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்து ஷேர் எல்லாம் வாங்குறதுக்கு ஹாரூன்ற ஒருத்தரை பார்க்குறதுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. அவரை பார்த்துட்டு இது மாதிரி உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ணிடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, சரி லாயர் பார்த்து நம்ம நாளைக்கே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம், நீங்கள் எனக்கு வித்துடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். அந்த பேப்பரை அவள் வந்து ஃபைலை எடுக்க போகையில் அவர் எடுக்காத அளவுக்கு தடுக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தருவேன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான் இல்லையா, ஒரு சிப் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வச்சிடுறா. இவன் கொஞ்சம் நக்கலாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு ஹீரோயினுக்கு வந்து இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணுது. அவன் ஏர்போர்ட்டில் இருக்கையில் பர்ஸை தொடச்சிருக்கப்போ இவனை பார்த்துருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறப்போ, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து பேட் டச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கத்துறா, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஷேர் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இப்படிலாம் பண்ணி ஷேர் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, வேணும்னா வந்து நாளைக்கு லாயரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறான். இவன் ரோட்டில் வந்து கூட ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். அங்கே தான் மோஜோ இருக்கான். இங்கே நடக்கிறதெல்லாம் மோஜோ பார்த்துட்டு வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் கேட்குறான், வாமா போகலாம், எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுகிறான். இங்கே ஹீரோயின் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு மோஜோவை பார்த்தோன்னே. சரி உன் உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு போகிறப்போ, இவனை பார்க்கையில் ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் வைன் குடிக்க சொன்னார், எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், அதான் கம்பல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மலப்புறா. ஹீரோயினும் யோயோவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யோயோ லேப்டாப்பில் வந்து அந்த கம்பெனியில் வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக இருப்பார் இல்லையா, அவர் பேர் கிம், அவரை வந்து பார்க்குறாப்புல. இதை மாதிரி அவரோட பொண்ணா இது அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் அவர் பொண்ணு மேலே அவருக்கு அவ்வளோ லவ், உனக்கு தெரியுமா அவரோட ஷேர்ஸை கூட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தன்னுடைய பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா, அவனோட பேர் வந்து ஹாரூன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்கிறா. இது கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆறா. அதுக்கப்புறம் வந்து அதை மாதிரி அவன் விற்க போகிறதாக ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறப்போ, இங்கே டக்குன்னு ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய அப்பா ஜியாங்க்கு கால் பண்ணி, அங்கிள் இதை மாதிரி வந்து அவன்கிட்ட நம்ம ஷேர் வாங்க வேணாம், அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கான், அவன் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ஒன்றும் பயப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இங்கே ஹீரோயின் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் மாதிரி வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. நீ சைனாக்கு வந்துட்ட, எதுக்காக வந்து என்னை பார்க்க வரல, என் கூட டெக்ஸ்ட் பண்ண கூட உனக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஹீரோயின் அமெரிக்காவில் இருக்கிறப்போ யாரோ ஹீரோயினுக்கு படிக்கிறதுக்கு தங்குறதுக்கெல்லாம் வந்து செலவுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. அப்போ யாருன்றது வந்து ஹீரோயின் விசாரிக்கிறப்ப, எனக்கு தெரியலம்மா, அந்த என்வலப் மட்டும் தான் கொடுத்தாங்க, அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி அவங்கள பற்றி எந்த விதமான டீட்டெயில்ஸும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் நினைக்கிறா, இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் தான் எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா. இப்போ அவங்க தான் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இதை மாதிரி வந்து இங்கே பசியில் பல பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதனால் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, நீங்கள் எப்போ சைனாக்கு அவைலபிளாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணணும், ஒரு தடவையாவது நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இங்கே எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுமா, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ஒன்றும் பயப்படாத, உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இவ அப்பான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறா. அப்படியே இங்கே வந்து ஹாரூன் வந்து ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அப்படி இருந்துகிட்டே இருக்கையில் அவனுக்கு வந்து திடுதுப்புன்னு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது. இது எல்லாமே ஒரு பிளான் படி தான் நடக்குது. அவன் வயிறு வலிக்குதுன்னு பயங்கரமாக கத்துறப்போ திடுதுப்புன்னு நிறைய ஆட்கள் வந்து ரூம்குள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு இந்த பொண்ணோட நீ க்ளோஸாக இருந்ததெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம், வேணா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ இப்போ ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயின் பேருக்கு எழுதி கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், உன் மாமனாரான கிம் கீழே தான் இருக்கார் ஹோட்டலுக்கு கீழே, அவரை மேலே கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்டிடுவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறப்போ, நான் எழுதி கொடுத்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து ஒத்துக்கிறான்.
கேட்குறான். இங்கே ஹீரோயினும் காரில் தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கையில் அப்பாவுடைய அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட வராங்க. சுலபமாக முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஷேர் உங்கள் பேரில் அவன் எழுதி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறப்போ, எப்படி இது பாசிபிள் ஆச்சு, அவன் எழுதி கொடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறப்போ, சொல்கிற விதத்தில் நாங்கள் சொன்னோம், அவன் கேட்டுக்கிட்டான், நீங்கள் போய் முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி ஹீரோயினை அனுப்பி வச்சிடறாப்புல. இங்கே ஹீரோயின் பண்ண எல்லா லீலையுமே நம்ம ஹீரோ வந்து டேப்ல பார்த்துட்டு இருக்காப்புல. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு தெரியாமல் இவ ஷேர் வாங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி வாங்க சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் போயிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், கொஞ்சம் வா, அம்மாவுக்கு தெரிய வேணாம், கொஞ்சம் பின்புறமாக போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். ஹீரோயினும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது புரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, நீ வந்து உண்மையை இப்போ என்கிட்ட சொல்கிறியா இல்லை எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறியா, நீ எதுக்காக ஷேர்ஸ் எல்லாம் வாங்கின அப்படின்னு கேட்குறப்போ இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பால்கனியில் வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசுகிறத அவங்களும் பார்த்துட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க தெரில, உள்ளக்க போய் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஷேர்ஸ் எல்லாம் யார் வாங்குறா, இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்துறாங்க. நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, அவங்க அப்பாக்காக தான் நான் வந்து வாங்கின ஷேரு, நம்ம கம்பெனிக்காக நல்லதுக்காக தான் பண்ணேன், அது போக மெயினாக நம்ம அம்மாக்காக அப்படின்றது மாதிரி இவன் சொல்ல இல்லை. ஹீரோ அமைதியாக இருக்கா. எனக்கு தெரியும், நீ நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் கிளம்பி போகிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் நில்லு, இங்கே நம்ம பேசிக்கிட்டது அம்மாவுக்கு தெரிய வேணாம், உள்ளே போய் எதுவும் காட்டிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே என்ன பண்ணுறான்னா, அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஹாரனோட எனக்கு மீட்டிங் வந்து இமிடியேட்டாக வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அம்மா சொல்கிறாங்க, எதுக்காகப்பா நீ ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, அவளை எதுக்கு நீ டிரைவராக யூஸ் பண்ணிக்கிற, நீ வந்து அவளை இனிமேல் டிரைவராக யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கூட அமைதியாக தான் இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே போகிறோம் ஆஃபீஸ்க்கு, இதில் என்னம்மா தப்பு இருக்குது, ரூமர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்போ அவங்க முறைக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் வந்து கம்மெண்ட் ஆயிடுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா. அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, அவன் இன்னைக்கு மீட்டிங்க்கே வரலம்மா, எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஆஃபீஸ்லேருந்து வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம், குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், ஷேர் யார் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் லீ வில்லிங் தான் வந்து வாங்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே இந்த அம்மா ஆடி போய் அப்படியே ஷோஃபாவில் உட்காந்துடுறாங்க. ஷாக் தாங்க முடியாமல், எதுக்காக அவள் ஷேரை வாங்க போகிறா, அவ்வளோ பணம் அவகிட்ட எங்கே இருக்குது, அவளால் எப்படி வாங்க முடியும்னு சொல்கிறப்ப அவர் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு. அந்த அம்மா பார்க்குறாங்க, தன்னுடைய ஹஸ்பண்டும் ஹீரோயினும் ஒன்றா வந்து பேசுகிற மாதிரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு காண்டு பயங்கரமாக ஆகிடுது. இந்த பையன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கானா, நம்ம புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போ அவளோட பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. ஹீரோயின் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு கதவை பயங்கரமாக தட்டுறா. எதுக்காக என் துணியெல்லாம் எடுத்து வெளியே வச்சிங்க, தயவு செய்து வந்து எனக்கு காரணம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. இவங்க இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க, நான் சைலண்டாக இருக்காங்க. ஹீரோயின் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. ரீசன் சொல்லுங்கம்மா, நான் உள்ளே விடுங்கம்மா ப்ளீஸ்மான்னு கெஞ்சிட்டு இருக்கா. உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்து கதவை திறந்துட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறப்போ, நான் என்னம்மா தப்பு பண்ணேன் அப்படின்னு இவ கேட்குறா. நீ என்ன தப்பு பண்ணியா, எனக்கே தெரியாமல் என் கம்பெனி ஷேர்ஸை நீ வாங்கியிருக்க, எதுக்காக நீ வாங்கின, எதுக்காக நீ அமெரிக்காலேருந்து வந்த, இதுக்காக தான் நீ வந்தியா, தயவு செய்து நீ அமெரிக்காக்கே திரும்ப போயிடு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ரொம்ப ஷாக் ஆகி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் புரிஞ்சிக்கல, தயவு செய்து நீ பேசாத, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, என்னோட ஃபீலிங்ஸுக்கு தயவு செய்து மதிப்பு கொடு, நீ இங்கே இருக்கிறதுனால என் சந்தோஷம் கெட்டு போச்சு, என் குடும்பமும் வீணாக போச்சு, நீ என் முகத்திலே முழிக்காதம்மா, போயிடுமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப இறங்கி வந்து சொல்லவும் ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, அவங்க நல்லதுக்காக தான் நான் உங்கள் ஷேர்ஸை வாங்கினேன், இதை மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்க சொன்னார், ஆப்போசிட் கம்பெனிக்காரவங்க வாங்கலான்னு சொல்லியிருந்தாங்கம்மா, அது உங்களுக்கு ட்ரபிளாக இருக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கலான்னு சொல்லி நினச்சேம்மா, அவங்க நல்லதுக்காக தாம்மா பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்த விட்டு போயிடு தயவு செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரோட்டில் நடந்து போகிறா வீடு இல்லாமல். அப்போ கரெக்டாக அவள் ஃபோன் ரிங் ஆகுது. ஹாரூன் தான் கால் பண்ணுறான். இந்த படுபாவி பையன் இப்போ எதுக்கு கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறா. எங்கே இருக்க நீ அப்படின்னு கேட்டால், நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி அவன் லொக்கேஷன் சொல்கிறான். இங்கே ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த பார் இந்த வேலையெல்லாம் வேறு யாரும் பார்க்கல, ஹீரோயின் மட்டும் தான் பார்த்துருக்கா, அவளை நம்பாத நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க இந்த ஃபைலை படிங்க, உங்களுக்கு இருக்க குழப்பம் எல்லாம் தீந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் பார்த்துக்கிறேம்மா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போயிட்டு அந்த ஃபைலை எடுத்து ரீட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே லாஸ்ட்டில் இருக்க ஒரு சீலை பார்த்தோன்னே அவங்க அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து ஹாரூனை பார்க்க தான் வந்திருக்கா. வந்துட்டு எதுக்காக நீ வந்து கான்ட்ராக்டை சைன்
பண்ணுறதுக்காக வரல அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன நீ விளாட்றியா? நீயும் ஹூவும் சேர்ந்து விளாட்ற விளாட்டுக்கு என்னாலலாம் ஆளாக முடியாது. உன்னை நம்பி நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் கோவமா எந்திரிச்சு போகிறான். தயவு செய்து விட்டுரு. ஃப்யூச்சரில் கூட வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனா என்கிட்ட வந்து நின்றாதம்மா தாயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். கரெக்டாக ஹீரோயினுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது. அப்போ வந்து பின்னாடி இருந்து ஒரு வெயிட்டர் வந்து அங்கே உங்களுக்காக ஒருத்தர் காத்துட்ருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறான். இங்கே ஹீரோயின் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்ருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிடுது. ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ தான் இதெல்லாம் பண்ணியா? நீ எதுக்காக இப்படி பண்ண? நான் சொன்னதை நீ நம்பவே இல்லைல்ல, என் மேலே சந்தேகப்பட்டனால தான் நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்கிறப்போ, நான் என் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாதுல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, ரொம்ப டென்ஷன் ஆகாத, இப்போ ஆரஞ்ச் ஜூஸ் வரும், அதுக்கு திரும்ப நீ இதையே காட்டுறியே அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படியா கொஞ்சம் நீ வந்து வேறு ஃபோட்டோவை பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வேறு ஃபோட்டோவை காமிக்கிறான். அதை பார்த்தா இவன் கேம்லிங் விளையாடுவான் போல இருக்கு. அப்போ அந்த கேம்லிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்து இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ரொம்ப கேம்லிங் விளையாடுவான், அப்போ அவன் வந்து அதில் மெம்பராக இருக்கான். உன் கேம்லிங்கில் இருக்க கடனையும் அடிச்சிடுறேன், அது போக உனக்கு நிறைய காசு தரேன், நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் ஷேர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அம்மா பேருக்கு வந்து எழுதி கேட்குறான். அவனும் வந்து வேறு வழி இல்லாமல் எழுதி கொடுத்துட்றான். இதுதான் நடந்திருக்கும். நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாமே சொன்னோடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இதை தானே நானும் செய்யணும்னு இருந்தேன், எதுக்காக நீ முந்திக்கிட்டு போய் இதை பண்ணுன? நீ வந்து நம்ம கம்பெனிக்கு நான் கெடுதல் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நினச்சதுனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்க. நீ இன்னமும் என்னை நம்பவே இல்லை, நீ யாருமே நம்பவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல. கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொன்னால், இது என்னோட வீடு தான், ஒன்றும் பயப்படாத, எப்படி எங்கள் அம்மா துரத்தி விட்டாங்க, தெருவில் தான் நீ நிற்கணும், இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ உள்ளே போகிறா. ஹீரோ சொல்கிறான், உனக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரெடியாக இருக்குது, நீ கிளம்ப ரெடியாக இரு அமெரிக்காவுக்கு, இனிமேல் நீங்கள் இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக நான் போக மாட்டேன், எனக்கான பாய் ஃப்ரெண்டு கூட நான் இங்கே தேடிக்கல, எதுக்காக நான் போகணும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்களோ அதை தான் நீங்கள் திரும்ப இப்போ என்ன பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த டிக்கெட் எல்லாம் நல்லா கிழிச்சு நம்ம ஹீரோவுடைய மூஞ்சிலே தூக்கி வீசிடுறா. ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது இவ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஹீரோ சொல்கிறான், எதுக்காக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற? அமெரிக்காவுக்கு போ, நீ படுத்தினா அசிங்கம்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? கம்பெனி ஷேரை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ காசிப் ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவி இருக்கு தெரியுமா? உன்னால் மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டுருக்கு. திரும்ப அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நீ வரணும்னு நினச்சா நீ பயங்கரமான கஷ்டத்தை தான் சந்திருப்ப, எல்லாருமே உன்னை பார்த்து காசிப் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நீ அமெரிக்காவுக்கு போகிறது தான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் போமாட்டேன், அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக போமாட்டேன், எங்கள் அப்பா வேற இறந்துருக்காரு, அதுக்கான காரணம் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி பல விஷயம் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு 3 மணி ஃப்ளைட்டுக்கு நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், இங்கே இருந்து நானே கையோட உன்னை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு நான் போகிறேன், அது வரைக்கும் உன் கூட நான் அந்த வீட்டிலே இருக்கிறேன், என்னால் அமெரிக்காவுக்கு போக முடியாதுன்னா போக முடியாது, அப்படி உன்னை அனுப்பியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாது, இப்போ சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு? உங்களை நம்பி நான் எவ்வளோ நேரம் ஏர்போர்ட்டில் போராடிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்போ கோவமாக கேட்குறான், இந்த கன்றாவியான காதலை நான் மறக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயின் கோவமாக போய் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் ஒரு முட்டாள் தெரியுமா, அதுக்கு தான் உன் மேலே நான் வந்து காதலில் விழுந்தேன், ஆனால் இனிமே எக்காரணத்து கொண்டு உன் மேலே காதலில் விழுகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நானும் உன் மேலே காதலில் விழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்போ, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உலகத்தில் நீ மட்டும்தான் ஆம்பளை, ஒன்று மட்டும் தான் நான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம இங்கே ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஹீரோயின் சொல்கிறா, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் எக்காரணத்து கொண்டு உன் மேலே லவ்லே விழுக மாட்டேன், வேணா நீ வேணா பாரு, நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன், உன் மேலே நான் லவ்லே விழுக மாட்டேன், என் ஆக்ஷனில் பார்ப்ப, இனிமேல் நீ எவ்வளோ டெம்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன், அதை நீ கண்ணார தான் பார்க்க போகிற, அதே போல் உன் மனசில் என் மேலே காதல் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ வேணா உன் காதலை வேணா தடுத்து பாரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வேணா ஒரு பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறப்போ, ஹீரோ என்ன பெட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி இப்போ சொல்கிறேன் கேளு, நீ வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணும், ஒருவேளை நீ எமோஷ்னல் ஆனனா நான் இங்கேயே இருப்பேன் சைனாலேயே, ஒருவேளை நீ எமோஷ்னல் எதுவுமே ஆகலைன்னா நான் அதோட அமெரிக்கா போயிடுவேன், நான் வரவே மாட்டேன் சைனா பக்கமே, அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த காண்டாக்டுமே இருக்காது, இதுதான் என்னோட டீல், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோயின் சொல்கிறா, இது மாதிரி நீ மனுஷங்களை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் உன்னோட ஹார்ட்டை உன்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, வேணா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இங்கே ஹீரோவுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே திரும்பிட்டு, ஓகே டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை கேளு, 24 ஹவர்ஸ்க்கு உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும், அது போக இந்த அப்பார்ட்மெண்ட் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த டீல் முடிகிற வரைக்கும், இந்த பெட் முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே நான் எப்போ வேணா வருவேன், டீல் ஓகேவா அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டீல் எனக்கு ஓகே எல்லா கண்டிஷனுக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த வீட்ல என் வீடு மாரி நான் இருக்க போறேன். அவ்வளோதானே! நீ இப்பயே வெளிய போ. அதான் எல்லாம் பேசிட்டல்ல. இதுக்கு மேல என் கண்ணு மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனோனே, ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் கூல் பண்ற மாரி பேசுறா. எதுக்காகடா இவ இப்படி பேசுறான்னு பார்த்தா, அங்க பின்னாடி பேசுறாங்க. சொந்த அம்மாவுடைய ஷேரை திருட பார்க்குறா பொண்ணு. அப்படின்ற மாரி சீரியல்ல பார்த்தேன்ற மாரி காசிப் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி கோவப்பட்டு போகையில, "விடுடி பேசிட்டு போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. போற இடம் ஃபுல்லா ஹீரோயின பத்தி காசிப்ஸ் தான் போகுது. இங்க வந்து ஹீரோவுடைய அம்மா வந்திருக்காங்க. இத பார்த்த வந்து வாங் ஓடி போயிட்டான். பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, "நீ பயங்கரமான வேலை பார்த்துருக்கப்பா. எப்படி நம்ம ஷேர வந்து என்கிட்டயே கொண்டு வந்து குடுத்த. நீ நல்ல வேலை பார்த்துருக்கன்னு" சொல்லிட்டு மயன பாராட்டிட்டு இருக்காங்க. அது போக வந்து இங்க ஹீரோயின வந்து "நீ எப்ப ஃபயர் பண்ண போற?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இது சரியான டைம் கிடையாதும்மா ஃபயர் பண்றதுக்கு. இப்ப ஃபயர் பண்ணா மீடியா பீப்பிள்ஸ்லாம் நம்மள கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. வெயிட் பண்ணணும். இப்பதான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் தீர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லயும் மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஹீரோயின் அனுப்பிட்டா. கொஞ்ச நாள் காம் டவுனா இருங்க" அப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்லி அம்மாவ கொஞ்சம் சமாதானம் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, "இத மாரி வந்து நம்மளோட மோஜோ கிட்டயும், யோயோ கிட்டயும் அவ ரீசென்ட்டா ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கா. நம்ம ஆஃபீஸோட செகண்ட் வந்து டாப் ஷேர் ஹோல்டர் அவங்க தான். அவங்க கூட எதுக்கு அவ க்ளோஸ் ஆறான்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அம்மா நாளையிலேருந்து ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, வாங்க கூப்பிட்டு இது மாரி ஹீரோயின வந்து என் செகண்ட் பெர்சனல் அசிஸ்டன்ட்டா ஆக்குறேன்னு சொல்றப்போ, "என்ன சொல்றீங்க? தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? உங்க ஆப்போசிட்ல உட்காந்து அவ வேலை செய்வா. இது எப்படி செட் ஆகும்? அது போக உங்க அம்மாக்கு இது தெரிஞ்சுச்சுன்னா பயங்கரமான பெரிய பிரச்சனை வரும் பாஸ்" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "நான் ஹீரோயின காப்பாத்துற டைம் வந்துருச்சு. எங்க அம்மா வந்தா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும். அதனால தான் நான் ஹீரோயின என் செக்ரட்டரியா வச்சா சேஃப்டியா இருப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நீ போய் அனௌன்ஸ்மென்ட் பண்ணு ஹீரோயின் கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்து தண்ணி கேன் எல்லாம் வந்து லோட் பண்ணிட்டு இருக்கா வண்டியில. நம்மளுடைய மோஜோவும் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றப்போ, "நீ எதுக்குடா எனக்கு ஹெல்ப் பண்ற? சும்மா போர் அடிக்குது அதனால தான்" அப்படின்னு சொல்றான். "நீயும் நானும் சின்ன வயசுல யங்ஸ்டர்ஸா இருக்கிறப்போ ஃப்ரெண்டு. அத மனசுல வச்சுட்டுலாம் நீ பண்ண வேணாம். பரவால்ல இருக்கட்டும். இப்போ நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறன்றது எனக்கு சுத்தமா தெரியல" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. அப்ப வந்து மோஜோ சிரிச்சுட்டு, "எந்த ஆம்பள பையன்ட்டயும் போய் டைரக்ட்டா இப்படி கேட்கக்கூடாதும்மா. இப்படி கேட்கறதுனால 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும்" அப்படின்ற மாரி இந்த இடத்துல இவன் சொல்றப்போ, ஹீரோயின் நினைக்கிறா, இவன் கொஞ்சம் ஓவரா தான் போற மாரி இருக்கு அப்படின்ற மாரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ, இங்க வாங் வந்து சொல்றான், "இங்க என்னடா நீ பண்ற? உன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யாம" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோயின வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஹூக்கு வந்து செகண்ட் அசிஸ்டன்ட்டா அப்படின்ற மாரி எல்லாத்தையும் காமிச்சுட்டு, ஹீரோயின் சொல்றா, "நான்லாம் உங்கள ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு" சொல்றப்போ, இங்க வந்து வாங் கிட்ட பேசிட்டு இருக்கா மோஜோ. ஹூக்கு தான் வந்து ஹீரோயின பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட்டா வச்சிருக்கான் அப்படின்ற மாரி இங்க இவன் டவுட் கேட்குறான். அப்ப வந்து வாங் சொல்றான், "இந்த மாரி வந்து நம்மளுடைய ஹீரோவுடைய அம்மா வந்து ஆஃபீஸ்க்கு வரப்போறாங்க நாளையிலேருந்து. அதனால அவள புரொடெக்ட் பண்றதுக்காக" அப்படின்னு சொல்றப்போ, எதுக்காக நம்ம ஹீரோயின் இவன் புரொடெக்ட் பண்றான் அப்படின்ற மாரி கொஸ்டின் போகுது. இங்க வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன் மாரி நடக்குது. நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்காங்க. அப்படி வெளிய ஃபோட்டோ எடுக்கையில ஒரு வயசான ஆள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இவர் பேர் வந்து ஜாக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஜாக் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவ சின்ன பிள்ளையா இருக்கப்போ சொல்லியிருப்பாரு, "உங்க அம்மா தான் உங்க அப்பாவ கொண்டாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவ சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து சொல்றாப்ல, "உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சும்மா. நீ எப்படி இருக்க? இப்ப பல ப்ராப்ளம் உனக்கு போதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நீங்க சின்ன வயசுல சொன்னதெல்லாம் நான் மறந்துட்டேன். அது வந்து எங்க அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது. திரும்ப நீங்க என்கிட்ட வந்து எதுவும் பேசாதீங்க" அப்படின்னு சொல்றப்போ, "எதுக்காகம்மா அப்படி முட்டாள்தனமா இருக்க? ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு. உங்க அப்பா மிகப்பெரிய ஒரு ஷேர் ஹோல்டர். அவர் தான் இந்த கம்பெனி கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு. அவருக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கையில, எதுக்காக அந்த ஷேர வந்து உனக்கு குடுக்காம அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு" "எங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் ஓனர்ஷிப் அவங்கள்ட்ட போயிடுச்சு. அப்பனா ஷேர் எல்லாம் உங்களுக்கு தானே போகும்" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறப்போ, "அப்படிலாம் இல்ல. இதுல பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, "நீங்க வந்து பேசாதீங்க. எங்க அம்மாவ பத்தி தப்பா தப்பா சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இவர் சொல்றாப்ல, "நீ வந்து உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு பொண்ணா இருக்குது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் சொல்றத கேளு. நான் சொன்னதெல்லாம் உண்மை. உனக்கு ஏதாவது டவுட் வேணும்னா, நீ வந்து உன் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கு. அதுக்கான விடை நீ கண்டுபிடி. அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் உங்க ஆஃபீஸ்க்குள்ள தான் இருக்கு" அப்படின்ற மாரி ஒரு ஹீரோயின பயங்கரமா கொலைப்புட்டுட்டு போயிறாரு. ஹீரோயினும் அத கண்டுபிடிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு பீச் டே மாரி வந்திருக்காங்க வெக்கேஷனுக்கு. ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே அங்க ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்ப மோஜோ வந்து ஹீரோயின கூப்பிட்டு, "நம்ம வந்து வாலிபால் விளையாடலாம்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் வந்து "நான் வரலன்னு" சொல்றா. "எதுக்காக நீ பயப்படுறியா தோத்துருவேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல இல்ல நான் வரேன்" அப்படின்ற மாரி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம், "டேய் அவள எனக்கு விட்டு குடுத்துட்டா. என் டீம்ல அவ இருக்கட்டும்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிறான். இங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ மட்டும் கேரவான்ல உட்காந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். இங்க வந்து நம்ம வாங் சொல்லிட்டு இருக்காங்க, "எல்லாரும்
எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. எதுக்காக நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்றப்போ, "வேணா நீ போய் விளையாடுறா, நான் வரலடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வாங் போய்லருந்து வெளிய வந்துட்டு, "நானும் அங்க போய் விளையாட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டா, இவங்க இன்னமும் க்ளோஸ் ஆறத பார்த்து நம்ம ஹீரோவால அங்க நிக்கவே முடியல. அதோட கோட்ட கழட்டி போட்டுட்டு, "நான் போறேன்டா" சொல்றான். "மோஜோ நீ இந்த கேம விட்டு வெளிய போ" அப்படின்னு சொல்றப்போ, "எதுக்காகடா நான் வெளிய போணும்?" அப்படின்னு சொல்லிட்டு மோஜோ கேட்குறான். "உனக்கு ரொம்பவே நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. அப்பதான் உனக்கு உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றப்போ, "நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். நான் எவ்ளோ டைம் வேணா விளையாட ரெடியா இருக்கேன்." அப்படின்னு சொல்றான். "அப்பனா என் கூட பெட்டுக்கு வா. 2 பேரும் விளையாடலாம்னு" சொல்றப்போ ஹீரோயினுக்கு வந்து மூஞ்சி சேட் ஆயிடுது. இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.